என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சாய்ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய பேர் சாயனா என்னால் ஷிரடிக்கே போக முடியல சாயனா, நான் ஷிரடிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனாலும் என்னால் முடியல. ஒரு சில பேர் சாயனா நான் நினச்சி கூட பார்க்கல, டக்குன்னு என்னை ஷிரடிக்கு போயிட்டே வந்துட்டேன் நான். இப்படி 2 பேர் மாறுபட்டான விஷயங்கள நீங்க நெறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே நாம ஷிரடிக்கு நாம நெனச்சா போக முடியுமான்னா, கண்டிப்பா போக முடியாது சாய்ராம். பாபாவோட அழைப்பு இருந்தால் மட்டுமே நாம ஷிரடிக்கு போக முடியும். அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அத பத்தி அப்பா சாய் சச்சரித்தில தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினார்கள். ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தைப் பெற அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாபாவின் தரிசனத்தைப் பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்ஙனம் நிறைவேறாமல் போயிற்று. அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பார். பாலுக்காக ஏக்கமானது வெண்ணெயினால் பெருமளவு திருப்தி அடைந்தனர். வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே சீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர், நீண்ட நாட்கள் அங்க தங்க இயலாது. ஒருவரும் தாமாகவே சீரடிக்கு செல்ல முடியாது. நாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் தங்க முடியாது. பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரையுமே அவர்கள் தங்க வேண்டும். பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போக வேண்டும். எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தை பொறுத்தே சார்ந்தது. அத்தியாயம் 12ல பக்கம் 120ல அப்ப அத பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பாபாவோட அனுமதி இல்லாம நாம அங்க போகவே முடியாது. அதே மாரி பாபாவோட அனுமதி இல்லாம அங்க ரொம்ப நாள் தங்கவும் முடியாது. அ பாபா யார விரும்புகிறாரோ, நீ ஷிரடிக்கு வான்னா வரணும். நீங்க போனவங்கள நீ கிளம்பி போனா போயே ஆகணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்பா. அப்படி 2 விஷயத்த தான் நாம இப்ப பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்பாங்க, "சாய்னா நீங்க ஷிரடிக்கு போலையா?" நான் ஒவ்வொரு முறையும் ஷிரடிக்கு போம்போது பாபா என்ன கூப்பிட்டா தான் போவேன். உண்மையிலே பாபா கூப்பிட்டா தான் நான் என்னால போக முடியும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்பா கூடும்போது கண்டிப்பா போவேன் சாய்ராம். அப்பா கூடும்போது எந்த ஒரு சக்தியும் நம்மள தடுத்து நிறுத்த முடியாது. நான் தைரியமா ஷிரடிக்கு போய் சேர்ந்துருவேன். இப்போதைக்கு அப்பா என்ன கூப்பிடல. அதனால தான் போகாம இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் சச்சரித்த தொடர்ந்து படிக்கிறதுனால, அந்த என்ன சொல்றது? அந்த தைரியத்துல இருக்கிறேன் நான். காகா மகாஜனே ஒருமுறை காகா மகாஜனே சீரடியிலிருந்து பம்பாய்க்கு சென்றார். அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகை கண்டு மகிழ விரும்பினார். பாபா தரிசனத்தை பெற்றவுடனே பாபா அவரை பார்த்து, வீட்டுக்கு எப்போது திரும்பப் போகிறாய் என்று கேட்டார். அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாலெனினும் பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்ஙனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே நான் வீட்டுக்கு போகப் போவதாக கூறினார். பாபா நாளைக்கு போ எனக் கூறினார். காகா மகாஜன் என்ன பண்ணாரு, நம்ம ஒரு வாரம் ஷிரடியில போய் தங்கணும்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து கிளம்பி வருவாரு. துவாரகமாயில பாபா உட்கார்ந்திருக்கும்போது நேரா வந்து பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணி தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உரிய வாங்கிட்டோன்னே பாபா முதல் கேள்வி, "எப்ப நீ கிளம்ப போறன்னு?" கேட்பாரு. இவருக்கு ஆச்சரியமாயிடும். ஏன்னா கோகுலாஷ்டமி ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா விசேஷமா இருக்குமே ஷிரடின்னு நினைச்சு அவருக்கு யோசனை பண்ணிட்டு, சந்தோஷமா இருக்கலாம்ன்னு வந்தவருக்கு பாபா இந்த கேள்வி கேட்டவுடனே, ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிடுவாரு, திணறிடுவாரு. இருந்தாலும் பாபா சொல்லிட்டாரு. உடனே பாபா நீங்க எப்ப சொல்றீங்களோ, நான் அப்ப இந்த இடத்த விட்டு போறேன். அப்ப நாளைக்கு போன்னுவாரு. ஏன் பாபா அப்படி சொன்னார்ன்றத பார்த்துக்கங்க. பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவை நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அவர் உடனே காகா மகாஜனை ஷிரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது அலுவலகத்துக்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார். அவரது மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருந்ததால் எனவே காகாவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷிரடியில் காகாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது. காகா மகாஜனை அதாவது பாபாவின் மொழிகளே சட்டமானதால் காகா மகாஜன் அடுத்த நாளே கிளம்பிடுவாரு. கிளம்பி நேரா பாம்பேக்கு வருவாரு. வந்தோனே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவரோட வரவுக்காக இவங்களுடைய முதலாளி காத்துன்னு இருப்பார். காரணம் என்னன்னா, அவர் முதலாளிய மேனேஜர் திடீர்னு உடம்பு முடியாம இருப்பாரு. மத்த எல்லா வேலைகள கவனிக்க காகா மகாஜனுக்கு தான் கண்டிப்பா தேவ. ஐயோ! அவர் வரணுமேன்னு ஒரு வாரம் அவர் இருந்தாலும் நம்ம வேலைகள்லாம் கெட்டு போயிடுமேன்னு நெனச்சு கவலையோட இருப்பார். பாபாவுக்கு இங்க என்ன எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை உணர்ந்தவர். எனவே தான் எ கை காகா மகாஜனுடைய முதலாளி தந்தி அனுப்புவார், லெட்டர் அனுப்புவார். அந்த லெட்டர் திரும்பி போய் சேர்றதுக்குள்ள காகா மகாஜன் போய் பாம்பே போய் சேர்ந்துருவார். பாபா எதிர்காலத்தை உணர்ந்தவர். அதனால எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை சொல்லி நமக்காக சில விஷயங்கள புரிய வைப்பார். காகா மகாஜன் பாபா திரும்பி போனோனே ஒரு மனசு வருத்தப்பட்டு இருப்பாரு. ஐயோ! பாபா உடனே கிளம்ப வச்சாரே! ஆனா அங்க போய் சேர்ந்தவொன்னே தான் தெரிஞ்சது, நம்ம வரவு எவ்வளோ பெரிய
பலருடைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதனால தான் பாபா நம்மள கிளம்பி இருக்கிறார் என்பதை அங்க போனோனே உணர்ந்திருப்பார். அதுமாரி 2வது வக்கீல் பாவ் சாஹேப் தூமல். இது ஒரு மாறுபாடான கதை. ஒருமுறை பாவ் சாஹேப் தூமல் ஒரு விசாரணை நிப்பாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிப்பாட்டிற்கு செல்ல விரும்பினார். ஆனால் பாபா அவரை அங்ஙனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷிரடியில் தங்க வைத்தார். இதே நேரத்தில் நிப்பாட்டில் உள்ள நீதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார். எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது. தூமல் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடங்கியது. முடிவில் தூமல் வெற்றி பெற்றார். அவரது கட்சிக்காரர்கள் குற்றமற்றவர்களாக தீர்ப்பளிக்கப்பட்டார். இதே மாரி ஒரு தூமல் என்ற ஒரு மிகப்பெரிய வக்கீல். அவர் என்ன பண்ணாரு, பாபாவ தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பிடலாம். ஏன்னா நிப்பாட்டில் இருந்த கோர்ட்ல ஆஜராகி இவருடைய இவருடைய கட்சிக்காரருக்கு நம்ம தீர்ப்பு வழங்க போராடி இந்த நீதிபதியில போய் வாதாடி அவரை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு போற வழி தானே பாபாவை கும்பிட்டுட்டு போலாம் போய் கும்பிட போவாரு. பாபா அவர் என்ன பண்ணாரு, போவாத ஒரு வாரம் இருன்றுவாரு. இவருக்கு என்னடா பாபா நம்ம உடனே கிளம்பலாம்னு பார்த்தா ஒரு வாரம் தங்க வச்சாரேன்னு யோசனை பண்ணுவாரு. இருந்தாலும் பாபாவுடைய சொற்கள் அங்க மீற மாட்டாங்க. உடனே ஒரு வாரம் இருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னு அப்புறம் போய் பார்த்தா தெரியும். இவர் ஒரு வாரம் தங்குன வரைக்கும் அந்த கோர்ட் கேஸ் விசாரணை பண்ண நீதிபதிக்கு வயிற்று வலியால அவர் லீவ் போட்டு போயிருந்தார் ஒரு வாரம். இவர் போயிருந்தாலும் அந்த கோர்ட் ஒண்ணும் நடந்திருக்காது. அந்த ஒரு வாரம் இங்க தங்க வச்சு அதுக்கப்புறம் போனவன தான் அந்த நீதிபதி வருவாரு, உடம்பு நல்லாயி. அதுக்கப்புறம் கேஸ் ஜெயிச்சு இவருடைய கட்சிக்காரர் வெற்றி பெறுவார். எனவே பாபா யார கூப்பிடணும், யார அங்க தங்க வைக்கணும், எவ்வளவு நாள் தங்க வைக்கணும் என்பதை பாபா தான் முடிவு பண்ணுவார். அதனால ஷிரடிக்கு நான் போகலன்றதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அதே மாரி சாய்ராம், ஷிரடிக்கு போய் நம்ம அவர தரிசனம் பண்றது வேற விட, நம்ம கூப்பிட்டாவே ஓடோடி வருகின்ற தெய்வம். நீ கூப்பிடுங்களேன் ஓடி வருவார். அன்பா கூப்பிட்டா அவர் சொல்லுவாரு, எனக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரெயினு, ஃப்ளைட்டு, ஏரோப்ளேன் எதுவுமே தேவையில்லன்னுவாரு. எதுவுமே எனக்கு தேவையில்ல. நீ பூட்டி வச்சிருந்தா கூட நான் உள்ள வருவேன்டா. நீ என்ன கூப்பிடுறான்னுவாரு. அது உண்மதான் அது. எனவே ஷிரடிக்கு போகலன்றத கவலைப்பட வேண்டாம். அப்பா உங்கள கூப்பிடும்போது கண்டிப்பா நீங்க உங்கள யாரும் தடுக்க முடியாது. நீங்க ஷிரடிக்கு போயிடுவீங்க. அதேபோல அப்பா ஷிரடில தான் இல்லன்னு இல்ல. நம்ம வீட்லயும் இருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் துவாரகமாயில உட்கார்ந்திருக்கும் சரி, சென்னை பிரார்த்தனை மையத்துல உட்கார்ந்தா அப்பா என் கூட உட்கார்ந்திருக்கிறான்ற முழு நம்பிக்கையோட தான் நம்ம இங்க பிரார்த்தனையும் செய்றோம். எனவே ஷிரடிக்கு போனா தான் நமக்கு பெரிய சக்தி கிடைக்கும் அப்படிலாம் இல்ல. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற நமது சத்குருவை நீங்கள் அன்போடு கூப்பிடுங்க. அவர் உங்க வீட்ல வந்து உட்கார்ந்து, உங்க கூட உட்கார்ந்து, நீங்க செய்கின்ற எல்லா செயல்களையும் பார்த்து, இத செய்யணும், இத செய்யக்கூடாது என்பதை நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய குருவாக தான் நம்ம கூட பாபா இருக்கிறார். ஷிரடிக்கு போணும்னு ஆசைப்படுங்க. பாபா கிட்ட, "பாபா என்ன ஷிரடிக்கு நீங்க ஒரு முறையாவது கூப்பிடுங்க. கண்டிப்பா யார் மூலியமாவது கூப்பிடுங்கன்னுங்க." அப்படி வேண்டிக்கங்க. கண்டிப்பா பாபா யார் மூலியமாவது கூப்பிடுவாரு. ஷிரடிக்கு போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்பா கிட்ட சொன்னா அப்பா கூட போறார். அது எப்ப, எப்படின்றது பாபா முடிவு பண்ணிப்பார். அத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அதேபோல நீங்க ஷிரடிக்கு தான் போணும். ஐயோ! பாபா நம்மள கூப்பிடலையே, நம்ம ஏதோ பாவப்பட்டவங்கலாம் தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. பாபா உங்க வீட்ல இருக்கிறார். அப்படி சந்தோஷப்படுங்க. பாபா என் வீட்ல இருக்கிறார். அவர் என்ன தேடி வந்துட்டார் என்று சந்தோஷமா இருங்க. அவர் உங்கள பத்திரமா கூட்டிட்டு போவார் ஷிரடிக்கு தேவைன்னா. எனவே ஷிரடிக்கு போனா கவலைப்படாம இருங்க. ஷிரடிக்கு எப்ப வேணாலும் போலாம். பாபா கூப்பிட்டா போலாம். இல்லன்னா பாபா நம்ம வீட்ல இருக்கிறார் என்று சந்தோஷப்படுங்க. மகிழ்ச்சியா இருங்க சாய்ராம். அப்பா நம்மள ஷிரடிக்கு கண்டிப்பா கூப்பிடுவார். ஓம் சாய்ராம்.